ஸோ இப்போ வந்து என்னோட டான்ஸ் அஸ் எ கரியர் என்னோட இனிஷியேட்டிவ் நான் ஏன் இது எடுத்தேன்னா ஃபியூச்சர்ல இது ஒரு கரியரா பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். எப்படின்னா என்ஜினியரிங் மட்டும்தான் பெரிய ஒரு படிப்பு, அது மட்டும்தான் நம்மளுக்கு லைஃப் கரியர் அப்படி இருக்கக்கூடாது. இதுலயும் ப்ரொஃபஷன் ஆர்ட் ஃபார்ம் மேபி லைக் மியூசிக், டான்ஸ், சிங்கிங், போயட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எல்லாமே ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம தூக்கி நிறுத்தணும். அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ரி, ஒரு கரியர் ஆர்டிஸ்ட்ரி அப்படியாக பார்க்கணும். இதை சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க உங்களோட வேர்ட்ஸ். சரி, பேரண்ட்ஸ்க்கு சில விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து யூஎஸ்ல எல்லாம் எஜுகேஷன் இருக்கு இதை பத்தி. பட் ஆனா இங்க இந்தியால வந்து மேபி எல்லாம் வந்து சொல்றாங்க எஜுகேஷன் தான். பட் 100% எல்லாருமே படிக்க முடியாது, எல்லாருமே எஜுகேஷன் இது பண்ண முடியாது, சக்சஸ் ஆக முடியாது. ஸோ சம் மேபி என்னன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இந்த மாதிரி இந்த இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஸ்கூல் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அண்ட் எல்லாத்துக்கும் சக்சஸா இருக்க முடியும். ஸோ டான்ஸை ஒரு கரியரா எடுத்துட்டாங்கன்னா டான்ஸ் பண்றவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும். ஏன்னா மேபி இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்காம இருக்காங்க. இப்போ டான்ஸும் கரியரா ஒரு நினைச்சு பாத்துட்டீங்கன்னா மேபி அவங்களுக்கும் ஒன்றும் ஃபியூச்சர் இருக்கு, இன்ஜினியரிங் மட்டும் ஃபியூச்சர் இல்ல. ஸோ அதுதான் நான் வந்து பேரண்ட் சைட்ல சொல்ல விரும்பேன். தேங்க்யூ ஸோ மச்.